ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஏசப்பா உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான வாக்குத்தத்த வார்த்தை யோபு 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமேன். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத என்ன நினைக்க முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன். நமக்காக எல்லாவற்றையும் செய்வதற்காகவே இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து பலியானவர். அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில செய்யும் அதிசயங்களை எண்ணி முடியாது. தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்யும் அற்புதங்களை ஆராய்ந்து முடியவே முடியாதாம். இந்த வார்த்தையை யார் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, தேமானியனாகிய எலிபாஸ் யோபிடத்தில் வந்து சொல்லுகிறார். யோபிட்ட அவர் கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து நிற்கும்போது, ஒன்றுமில்லாமல் நிற்கும்போது அவருடைய நண்பர்கள் எல்லாம் வர்றாங்க ஒவ்வொருத்தராக. அப்போ வந்து ஆறுதல் சொல்ல வரும்போது இந்த வார்த்தையை இந்த எலிபாஸ்ங்கிறவர் சொல்கிறார். இதை மாத்திரம் சொல்லலை, இதோடு கூட அவர் நிறைய காரியத்தை சொல்கிறார். 4வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகியால் சர்வவல்லவருடைய சிற்றையை அற்பமாய் எண்ணாதே. காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அடிக்கிறார், அவர் கை ஆற்றுகிறது. பஞ்ச காலத்தில் உன்னை மரணத்திற்கும் யுத்தத்திலே பட்டய வெட்டுக்கும் உன்னை விலக்குவார், உன்னை மீட்டுக் கொள்வார். நாவின் சவுக்குக்கு மறைக்கப்படுவீர், பாலாக்குதல் வரும்போது பயப்படாதிருப்பீர் என்று இதையெல்லாம் அவர் சொல்லிட்ட பிறகுதான் என்ன சொல்றார் பாருங்க, ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்வார் என்று சொல்லி. இன்னும் கூட அவர் சொல்றாரு, புழுதியில் அஸ்திவாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சல் அரிக்கப்படுவது போல அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? அப்போ குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். உம்முடைய தேவ பக்தி, உம்முடைய உறுதியும், உம்முடைய வழிகளில் உத்தமும், உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ? தீங்கு புழுதியிலிருந்து உண்டாயிருதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. மனுஷன் வருத்தம் அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான். அப்படிலாம் சொல்லிட்டு, ஆனாலும் இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆனாலும் நான் என்ன செய்வேன், இதெல்லாம் கர்த்தர் செய்தாலும், இதையெல்லாம் கர்த்தர் செய்தாலும் நான் என்ன செய்வேன், தேவனை நாடி என் நியாயத்தை ஒப்புவிப்பேன். யோபுக்கு இந்த வார்த்தை கிடைக்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வேன் என்று. இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில் செய்வேன் என்று சொல்லி. அப்படி அவர் நமக்கு செய்ய வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். யோபுக்கு எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள் வந்தது. இவர் சொன்னது போல இவ்வளோ நேரம் நான் சொன்ன வார்த்தையில் உள்ள காரியங்கள் எல்லாம் அவருக்கு வந்தது. ஆனால் உன் தேவ பக்தி, உன் நம்பிக்கையா இருக்க வேண்டியதானே, ஏன் இப்படியெல்லாம் வந்ததுன்னு கூட சொல்றாரு. ஆனாலும் என்ன செய்யணுமா? தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். நீங்க தேவனை நாடி உங்களுடைய நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போல உன் நியாயத்தை பட்ட பகலை போல ஆக்குவேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே யோபுடைய வாழ்க்கையிலும் நியாயத்தை பட்டப்பகலை போல மாற்றினார். நீதியை வெளிச்சமாய் மாற்றி அவர் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை பெரிய அளவிலே ஆசீர்வதித்தார். யோபு இழந்தவைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார். ஆராய்ந்து முடியாத காரியங்களை, அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அவர் வாழ்க்கையிலே செய்தார். நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவித்தேனா. இன்னைக்கு நாம் கர்த்தரிடத்துல நம் நியாயத்தை ஒப்புவிக்க முடியுமா? நம் வாழ்க்கையில் தேவனிடத்தில் ஒப்புவிக்கும்படியான நியாயங்கள், நீதி, நேர்மைகள் நம் வாழ்க்கையில் இருக்கா? இதில் சொல்லியிருக்கிறார் பாருங்க, ஆனாலும் நான் தேவனை நாடி தேவனிடத்தில் போல் என் நியாயத்தை ஒப்புவிப்பேன், நியாயத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. நம்முடைய நியாயத்தை சொல்லும் அளவுக்கு நம் வாழ்க்கையிலே நியாயமும் நீதி நெறிகளை நாம் கடைபிடிக்கிறோமா? அப்படி நியாயமாய் நாம் வாழ்வோம் என்றால் நம் வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார்.
ஆமேன். இந்த நாளிலும் இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் என்ன பாடுகள், என்ன பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டும், யோபுக்கு வராத பாடுகளா எல்லாவற்றிலும், ஆனாலும் நான் என்ன செய்வேன், தேவனை நாடி என் பக்கத்தில் உள்ள நியாயத்தை நான் சொல்லுவேன், அப்போது அவர் செய்வார் என்ற வார்த்தையின்படி நீங்க கர்த்தரை நாடி தேடி வரும்போது உங்களிடத்தில் நியாயம் இல்லையா, அவர் சிலுவையிலே எல்லாரையும் ரட்சித்து அவர் என்ன செய்திருக்கிறார், பாவிகளை கூட நீதிமானாக்கியிருக்கிறார். அந்த விசுவாசத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் சாய்வேசப்பா, நான் ஒன்றுமில்லை, என்னிடத்துல எந்த நியாயமும் இல்லை, உம்முடைய சிலுவையினாலே நான் இன்னைக்கு நீதிமானாக்கப்படுகிறேன் என்று சொல்லி அதை விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் நாம் வருவோம் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் இந்த நாளில் எண்ணி முடியாத அற்புதங்களை அவர் செய்வாராகவே. நம் ஜெபிப்போமா. இயேசுப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் நீர் அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆபிரகாமுக்குள் நீர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்குள் நீர் இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த வார்த்தைகள், இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் இந்த நாளில் பலிக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமையெல்லாம் உமொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.